நமசிவாய. மிக மிக முக்கியமான பதிவு இது. நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதனால முழுசா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். இதில வந்து இப்ப அட்ராக்டிவ் திங்க் சேனல்ல வந்து பார்த்தோம்னா, கடந்த ஒரு பதிவு குடுத்துருக்கேன். அடுத்தது வேற ஒரு பதிவும் வந்து பார்த்தோம்னா, இந்த கரண நாட்கள் பத்தி குடுத்துருக்கேன். இந்த முதல் பதிவு குடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் க நாள், கிரகத்துக்குரிய நாள். அதாவது உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமைன்னா, செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ஒரு நட்சத்திரமும், திதியும் ஒரு செவ்வாய்க்கிழமையும் ஆவிட்ட நட்சத்திரமும் சேருது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, செவ்வாய்க்கிழமையும் மிருகசீர்ஷ நட்சத்திரமும் சேருது அப்படின்ற மாதிரியோ, அல்லது செவ்வாய்க்கிழமைக்குரிய நட்சத்திரமும் மிருகசீர்ஷமும் செவ்வாய், மிருகசீர்ஷம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருதியை சேருது. இந்த மாதிரி நட்சத்திரம், திதி, அந்த நாள் இதெல்லாமே சேரும்பொழுது அதோடைய வீரியத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நமக்கு இப்போ இந்த செவ்வாய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்துக் கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள்ல நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களை பொறுத்து. இப்போ குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரு தான் வந்து பார்த்தோம்னா பணத்தை பெருக்கக்கூடியவர். ஒரு ஃபண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிளாக்கேஜஸ் ஆச்சுன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து சூரியன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், பணம் வரவிருக்கு, அதை உருவாக்குவதற்குண்டான சோர்ஸ் வந்து நம்ம சூரியன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், பணத்தை அதிகப்படியாக வாரி வழங்குவதற்கு குரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம், அதை அனுபவிப்பதற்கு நல்ல விதமா அதை அனுபவிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சில பேருக்கு மாட மாளிகைகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதை பலமுறை நான் கூறியிருக்கேன். அது போன்ற ஒரு நாள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று விசாக நட்சத்திரமும் சேரப்போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயும் எஃபெக்டிவான ஒரு சில பீரியட்ஸ் இருக்கு. இந்த பீரியட்ஸ் நான் வந்து சொல்றேன். இதுக்கு முன்னால வந்து ஜெனரல் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிடலாம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பீப்பிள். இன்டர்நேஷனல் பீப்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க Googleல நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்களே இதை பார்த்து பார்த்து பழக பழக தான் உங்களுக்கு பல விஷயங்களை புரிபட புரிபடும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு பஞ்சாங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து நம்ம இப்போ Googleல கொஞ்சம் ஈஸியாவே பார்த்துக்க முடியும். நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் நம்ம அதிலே இருக்கும். அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம்னு விடாம நீங்க தெரிந்து கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் ஏதுவாக இருக்கும். அதனால நீங்க வந்து வியாழக்கிழமையுடன் கூடிய விசாக நட்சத்திரம் நாளைக்கு வந்து இந்தியாவும் இலங்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல தான் பிறக்குது. ஸோ அதனால 6 மணிக்கு மேல பிறக்கிறதுங்கிறது அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் தான் வந்து நம்மளுடைய இந்துக்களின் முறைப்படி கணக்கு. அது வந்து எந்த நாட்டில இருந்தாலும் இந்துக்களின் முறைப்படி அப்ப சூரிய உதயம் வரைக்கும் தான் கணக்கு. ஸோ அப்போ உங்க ஊர்ல வந்து எப்ப இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த வியாழக்கிழமையுடன் விசாக நட்சத்திரம் சேருவது. அடுத்தது அது அடுத்த நாள் அப்படின்றது வரைக்கும் இருக்கு அப்படின்னாலும், அந்த சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக. அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் 6:15 மணிக்கு பறக்குது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் அக்யூரசி ஜாஸ்தியாவே இருக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு முறைகள்ல. 6:09க்கு பறக்குது. இது வந்து நம்ம டெல்லி, பாம்பே அப்படின்ற மாரியோ அல்லது வேற ஏதாவது ஒரு கேரளால ஏதாவது ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6:15, 6:20ன்னு இருக்கலாம். அல்லது 5:50ன்னு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து பார்த்தோம்னா, அடுத்த நாள் வந்து மதியம், ஈவினிங் வரைக்குமே இருக்கு உங்களுக்கு விசாக நட்சத்திரம். பட் என்னன்னா, வெள்ளிக்கிழமை பறந்துருது இல்லையா? அப்ப நமக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த காம்பினேஷன்ங்கிறது மிஸ் ஆயிடுது. ஸோ அப்ப வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அடுத்த நாள் 5:59 வரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் மாலை வந்து 6:09 முதல் அடுத்த நாள் அதிகாலை 5:59 வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்தால், பண ரீதியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மாதிரியாக இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும், அந்த பஞ்சபூத சக்திகள், குருவுக்கு உண்டான விஷயங்கள், அஸ்ட்ராலஜிக்கல் எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தாந்திரிக விஷயங்கள், ஜென்ரலா இருக்கக்கூடிய மத்த ஒரு வேதிக் மெத்தட்ஸ் இதெல்லாமே கலந்து குடுத்திருக்கக்கூடிய ஒரு மெத்தட்ஸா தான் இந்த விஷயம் குடுத்திருக்கிறேன். இதுலயும் வந்து பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து வெசாகோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் குடுத்திருந்தேன். ஒரு குபேரர் மாரி அப்படின்ற மாரியான ஒரு டெமிகாட் குடுத்திருந்தேன். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா, அற்புதமாக அதே மாதிரியான பெத்தோர் அப்படின்ற மாதிரியான ஒரு டெமிகாட் ஒரு விஷயம் குடுக்குறேன். அது வந்து இன்னும் இன்னும் எஃபெக்டிவான ஒரு மெத்தடா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நான் தனியாகவே ஒரு ஒர்க் ஷாப் மாரி குடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. வெகு விரைவிலே இந்த ஜனவரி 1 வீக் ஆர் 2 வீக்குள்ள இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். மினிமமா ஒரு 80 பேர்ல இருந்து ஒரு 100 பேருக்குள்ள எடுக்கிற மாதிரியான ஒரு இடமாக பார்த்து வைத்திருக்கிறோம். ஸோ அதனால யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயங்கள் குடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கிறது. ஸோ அகைன் ஐ அம் டெல்லிங் யூ இந்த இன்டர்நேஷனல் பீப்பிள் அது மாதிரியான ஒரு விஷயமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இந்த பிரெக்னன்ட் லேடீஸ் எல்லாம் இதை செய்யலாமா? வீட்ல இல்ல அவுட் ஆஃப் ஹவுஸ் செய்யலாமா? அப்படின்னு கேட்பாங்க. பிரெக்னன்ட் லேடீஸ் தாராளமா செய்யலாம். இதுல எந்த ஒரு கெட்ட விஷயமும் கிடையாது. கெட்ட விஷயங்கள் நம்ம சொல்றதும் கிடையாது. ஸோ அப்ப இந்த விஷயங்கள் பிரெக்னன்ட் லேடீஸ் தாராளமா செய்யலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஆ இப்பங்க நார்மல் லேடீஸ் எல்லாமே வந்து மந்திரங்கள் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மந்திரமோ, 2 மந்திரமோ இருக்கும். ஒரு மந்திரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேதிக் மந்த்ரா. ஸோ அந்த மந்திரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொள்ளலாம். பூஜை அறையிலே வந்து போக மாட்டாங்க. ஜென்ரலா வந்து நம்மளோட விஷயப்படி. அதே போல வந்து நம்ம வந்து கோயில்களுக்கும் வந்து செல்ல மாட்டோம். ஸோ அந்த விஷயங்கள மட்டும் அவாய்ட் பண்ணலாம். எத அவாய்ட் பண்ணணுமோ, அத அவாய்ட் பண்ணிடுங்க. 3, 4 விஷயங்கள் இருக்கிறது.
அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து அவாய்ட் பண்ண வேண்டாத விஷயங்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வரலாம். மந்திரங்களை மனதுக்குள்ளே சொல்லிக்கொள்ளலாம், எந்த வித தவறும் கிடையாது. ஸோ அதே போல் வேறு ஏதாவது இப்போ நிறைய பேர் கேட்குறது வந்து நான் தம்பி வீட்டில் இருக்கேன், மாமியார் வீட்டில் இருக்கேன், மாமனார் வீட்டில் இருக்கேன், வேறு இடத்துல இருக்கேன், வாடகை வீட்டில் இருக்கேன், யாராக இருந்தாலும் எதுவும் செய்யலாம். இதில் வந்து அந்தந்த இடத்துல செஞ்சதுனால அதெல்லாம் அங்கே போயிடுமோ நமக்கு வராதோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எல்லா விதமாகவும் வந்து சேரும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இதில் இன்னொரு பர்டிகுலராக ஒரு டைம் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டைம். இந்த ஒரு விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த 6:15 மணி 6-9 மணி முதல் காலையிலே 5:59 வரைக்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்தியாவில் 7:57 இந்தியான்னு சொல்றது இலங்கையும் சேர்த்தான். 7:57 7:57 மாலை 7:57 நைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது. நான் இப்போ இந்த 6:15 சொல்லிட்டு இருக்கிறது மாலை வேலை. அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால 12 ஹவர்ஸ் இருக்குன்னு தம்ப்நெயில்ல போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா 7:57 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு ஹோரை இருக்கிறது. இந்த குருவுடைய நாளிலே, குருவுடைய ஹோரையிலே, குருவுடைய நட்சத்திரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மிக அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, இன்கேஸ் இந்த டைம் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:20 மிட் நைட் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3:20 4:23 வரைக்கும். சரி, இந்த டைம்ல தான் செய்யணுமான அவசியம் கிடையாது. இந்த ஹோல் 12 ஹவர்ஸ்ல நீங்க எப்போ வேணா செய்யலாம். நைட்ல நீங்க வந்து 3:20க்கு 4:23 வரைக்கும் எழுந்து நீங்க டைம் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். 4 மணிக்கு இன்கேஸ் எழுந்திருக்கிற பழக்கம் இருந்தால் ஏதாவது ஒன்று திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய இஷ்டம். மற்றபடி வந்து பார்த்தோம்னா ப்ரெஃபரன்சஸ் வந்து இந்த குரு ஹோரையில் பண்ணுறதுங்கிறது அதிகப்படியான பலன் சேரும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 200 மடங்கு 300 மடங்கு பலன் தரும்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை தான் தவிர அதில் செஞ்சால் மட்டும்தான் பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அந்த காலையில் 5:50 வரைக்கும் டைம் இருக்குது. தாராளமான முறையில் இந்த விஷயங்களை செய்யலாம். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை என்னுடைய நேர பற்றாக்குறையின் காரணமாக ரொம்ப கடைசி நேரத்தில் கொடுக்க வேண்டி வரக்கூடிய ஒரு விஷயமாகவோ அல்லது வந்து பார்த்தோம்னா தவிர்க்க வேண்டிய விஷயமாகவோ இருந்து வருகிறது. அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லோரும் பலன் பெறணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் கிடையாது. வாட்ஸ்அப் சேனல் நீங்களே தான் போய் பார்த்துக்கணும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போய் பார்ப்பீங்களே, அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாருங்க. அந்த ஒரு விஷயமும் சரி, அன்னதானம் நம்ம வந்து இப்போ ரெகுலராக ஆரம்பித்திருக்கிறோம். அந்த அன்னதானத்தையும் வந்து நீங்கள் வந்து யாராவது பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய விருப்பப்படியான ஒரு தொகையை நீங்கள் வந்து அன்னதானம் செய்வதுங்கிறது நல்ல ஒரு உங்களுக்கு ஜெனரலாகவே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வரக்கூடிய மார்கழி திங்கட்கிழமையில வரக்கூடிய மார்கழி சண்டி ஹோமம், இந்த பூஜா ஹோமம் .org பூஜா ஹோமம் .org நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பூஜா ஹோமம் .orgல வந்து நம்ம இந்த தடவை செய்யக்கூடிய அந்த சண்டி நவாக்ஷரி ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஆகர்ஷணம் செய்யப்பட்ட இந்த திரிசூலம் கொடுக்கவிருக்கிறோம். அதாவது செலக்ட் ஜென்ரலாக இருக்கக்கூடிய சங்கல்பதாரர்களுக்கு ஆகர்ஷண குங்குமமும் மற்றவர்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த திரிசூலம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் சண்டி தாயத்தும் கொடுக்குற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது, கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்குண்டான ஒரு விஷயம் போட்டிருக்கு அதில். அதனால விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் செய்து உங்களுக்கு நீங்கள் வந்து சங்கல்பம் செய்து கொள்றதுன்னா செய்து கொள்வது நல்ல ஒரு பலன் தரும். திங்கக்கிழமை வருது, சனிக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை வருது, எல்லாமே வந்து இந்த சண்டி ஹோமம் ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரும். திங்கக்கிழமை வரக்கூடியது புனர்பு தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் அடியோடு நீக்கக்கூடியது. அமாவாசையும் வருது, அன்னைக்கு அனுமன் ஜெயந்தியும் இருக்கு. ஸோ அதனால ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வியாழக்கிழமை ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் அல்லது சிவாச்சாரியார்களுக்கு போஜனம் அளிப்பது அல்லது அவர்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுறது. கிஃப்ட் பண்ணுறதுன்னா என்ன, அங்க வஸ்திரமோ அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வாழைப்பழமோ அது மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கலாம். அது மாதிரியாக கொடுக்கறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு குரு ரீதியான ஒரு விஷயமா வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு, அதாவது சிவாச்சாரியார் சொல்லிட்டேன். ஸோ சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு அல்லது அங்கே சிவாச்சாரியாராக இல்லாமல் இருந்தாலும் குருக்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிவன் கோயிலில் நான் சொன்ன டைமில் போயிட்டு 3 நெய் விளக்குகள், தூய நெய், மஞ்சள் திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது 3 விளக்குகளாக ஏற்றுவது அதீத பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரியான முடிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக பண்ணுங்க. அப்படி முடியாதவர்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதியிலே அப்படி ஒரு விளக்கை ஏற்றி வையுங்கள். அது நீங்க ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கோ வடக்கோ இருக்க மாதிரியான ஒரு விஷயமா நீங்க வைத்துக் கொள்ளலாம். இது இந்த மாதிரியான ஒரு விஷயமும் செய்யலாம். இது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கரெக்டாக அந்த 3 விளக்கு சின்ன விளக்கை ஏற்றி வைங்க. அது எரிந்து முடிந்த உடனே நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெருசாக ஃபயர் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் நான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ அந்த 3 விளக்குகளை நீங்கள் வந்து எடுத்து அது எரிந்து முடிந்த உடனே எடுத்து தனியாக வைத்துடலாம். இல்லைன்னா பூஜை அறையில் ஏற்றி வையுங்கள்.
இதெல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, சிவலிங்கம் வந்து மஞ்சள்ல பண்ண சொல்லி நான் வந்து ஒரு பதிவு குடுத்தேன் 2, 3 வருஷம் முன்னால. அத ஒரு 3, 4 தடவ ரிப்பீட் பண்ணேன். அது ஞாபகம் இருந்தது உங்களுக்குன்னா, அந்த சிவலிங்கம் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு நாளிலே சிவலிங்கமாக மஞ்சளை கரைத்து பிடித்து, அதுக்கு வந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லி பன்னீராவது, அல்லது நீராவது, அல்லது கங்கா ஜலமாவது அபிஷேகம் சொட்டு சொட்டா, சொட்டு சொட்டா அபிஷேகம் பண்ணி அத அப்படியே கரைக்கிறது. அது எவ்வளவு நேரம் கரையுதோ அது வரைக்கும் ஒரு 1008 வரைக்கும் கூட சொல்லலாம். ஓம் நம சிவாய 1008 சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக விட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு நாளா இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடியது ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கு. நான் சொல்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாள்லயே ஜலம் இருக்கு இல்லையா? ஜலதாரைன்னு சொல்லுவோம். சிவனுக்கு மேல ஒரு ஜலதாரை வச்சு தண்ணி சொட்டு சொட்டா இருக்கும் பாருங்க. அது மாதிரி அதுலயும் வந்து பார்த்தோம்னா ஸ்படிகலிங்கமாக வைக்கிறதுங்கிறது இன்னும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த ஸ்படிகலிங்கமா அந்த ஜலதாரை இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை வந்து நீங்கள் வடகிழக்கு பகுதியில் இந்த ஒரு நாளில் வைத்து தூபதீபம் காட்டி வழிபடுவது அப்படிங்கிறது அந்த 3 விளக்கேற்ற சொல்லியிருக்கிற இடத்துலயே நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் வைத்தீர்கள் என்றாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது இந்த ஒரு நாள்ல நீங்க வந்து சின்னதா ஏதாவது ஒரு சிவலிங்கம் வாங்கியிருக்கீங்க. பர்ட்டிகுலரா இந்த வந்து பரத் சிவ தட் இஸ் அந்த மெர்க்குரி சிவலிங்கம் இருக்கு இல்லையா? பாதரசம். பாதரச சிவலிங்கத்த வந்து இந்த ஒரு நாள்ல வைக்க வேண்டாம். வேற சிவலிங்கங்கள் ஏதாவது சின்னதா இருந்ததுன்னா, அந்த சிவலிங்கத்துல வந்து வச்சுட்டு, இந்த ஒரு நாள்ல ஒரு நீர் ஏதாவது சின்ன பவுல் இருந்ததுன்னா, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பவுலா இருக்கும். நம்ம வீட்ல ஏதாவது சாப்பிடுறதா இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பவுல் ஏதாவது இருந்தது, சுவாமியோட கிண்ணம் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த கிண்ணத்துல கொஞ்சம் ஜலத்த விட்டு, அந்த ஜலத்துக்குள்ளேயே அந்த சிவலிங்கத்தை இந்த ஒரு நாள்ல வைத்து விட்டுட்டு, நீங்கள் இந்த 3 விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறதும், இந்த இன் கேஸ் உங்களால மஞ்சள் செய்ய முடியலன்னா, இந்த மாதிரி விஷயம் செய்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். சரி மஞ்சள் இருக்கு. ஆனா என்னால 1008 தடவ சொல்றதுக்கோ, இல்ல அது ஃபுல்லா கரையிற வரைக்குமோ டைம் இருக்காதுன்னா, அந்த மஞ்சளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அந்த பவுல் இருக்கு இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? அந்த மஞ்சள் சிவலிங்கத்தையும் நீங்க வந்து ஒரு பவுல்ல வந்து பாதி தண்ணி, அதாவது அந்த மஞ்சளுடைய அந்த லிங்கம் வந்து பாதி அளவு அ அ ம உங்களுக்கு நிறைந்திருக்கிறது போல், அந்த ஒரு லிங்கத்த நீங்க வந்து வைத்துவிட்டு, இது மாரியான ஒரு விஷயத்த செய்யலாம். இந்த லிங்கம் எப்படி செய்றதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோவே நான் போட்டிருந்தேன். ஸோ அதை பலரும் பார்த்து அதை செய்து வந்திருக்கிறார்கள். அதனால நம்ம வந்து ஒவ்வொரு டைம்லயுமே வந்து நமக்கு இந்த ரொம்ப பிராக்டிகலா நம்ம வந்து செஞ்சு காட்டுறது அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்திற்கு வந்து முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதனால தான் அந்த மாதிரியான விஷயம் செய்ய முடியறதில்ல. ஸோ நான் இத சொல்றதே உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மாரியான ஒரு விஷயமாக நீங்கள் செய்து வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். சரி நான் இப்ப வந்து இந்த பெஸ்ட் டைமிங்ஸ் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த பெஸ்ட் டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நேஷனல் பீப்பிள் அவங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து நான் அந்த குரு ஹோரையை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்ததுன்னா, உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல ஹோரா டைமிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு லிங்க் குடுத்திருக்கேன். அதுல போயிட்டு உங்களுடைய சிட்டிய போடணும். அதுக்கப்புறம் கண்ட்ரிய போடணும். அப்பதான் வரும். நீங்க என்கிட்ட கேட்கிற மாரி வெறும் கண்ட்ரிய மட்டும் போட்டீங்கன்னா, அதுல வராது. வந்து எரர் காமிச்சுரும். ஸோ அதனால அது மாரியான விஷயமா செய்யாம தெளிவா சிட்டி அண்ட் கண்ட்ரி அந்த மாரியான ஒரு விஷயமாக நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹோரை எப்பொழுதுமே நீங்க பார்த்துக்கலாம். ரெகுலராவே இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அக்யூரசி ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் நான் குடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப அடுத்தது வந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு 3, 4 விஷயங்கள் செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்ற மாரியான விஷயம் பார்த்தோம்னா, உங்க வீட்ல வந்து ஏதாவது கோல்டு ஜுவல்லரி இருக்கும் இல்லையா? கோல்டு ஜுவல்லரி கொஞ்சம் ஒரு சில ஒரு 3ஓ, 4ஓ க்ளோவ் எடுத்து வச்சுக்கோங்க. கிராம்பு. கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதா ஏதாவது ஒரு விளக்கு இருந்ததுன்னா, அந்த விளக்கோ அல்லது வந்து அத ஹோல்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஹோல்டர்ன்னு வச்சுக்கலாம். ஹோல்டர் மாரி ஏதாவது இருக்கிறத வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். அந்த ஹோல்டர்ல அத போட்டு வச்சுட்டு, கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு அதை நெருப்பேற்றி விட வேண்டியது. அதோடைய புகையில வந்து அந்த கோல்டு ஜுவல்லரி இருக்கு இல்லையா? அந்த கோல்டு ஜுவல்லரிய வந்து நீங்க வந்து காமிக்க வேண்டியது. அந்த அந்த புகை வந்து அப்படியே அந்த கோல்டு ஜுவல்லரியில காமிக்கணும். அல்லது கோல்டு காயின்ல வந்து காமிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது பலரும் என்ன செய்வாங்கன்னா, எங்க வீட்ல ஒரு பொட்டு தங்கம் கூட இல்ல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவாவே பேசக்கூடியவங்க 1, 2 பேர் இருக்காங்க நம்ம ஆளுங்க. ஸோ அவங்க அந்த மாரியான விஷயமா சொல்லுவாங்க. அது மாரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல ஏதாவது ஒரு காயின்ஸ் இருக்கும் இல்லையா? பணம் அதாவது கரன்சி காயின்ஸா இருக்கக்கூடாது. வேற ஏதாவது ஒரு செப்பு காயினோ, டாலரோ ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இருக்கிறத வச்சுக்கோங்க. கரன்சி காயின்ஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலா இருக்கக்கூடியது ரூ. 1 காயின், ரூ. 2 காயின் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இதற்கு யூஸ் பண்ண வேண்டாம். 3, 4 விஷயங்கள் இருக்கு. அதை யூஸ் பண்ண வேண்டிய வேலையும் இருக்கிறது. அத நான் சொல்றேன். ஸோ நீங்க இத வந்து அந்த புகையை காமித்துக் கொண்டு, அதை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அத அப்படியே கொண்டு போய் பீரோல வைக்க வேண்டியது அல்லது கேஷ் பாக்ஸ்ல வைக்கிறது. இல்லன்னா உங்க வாலெட்ல வச்சுக்கலாம். நான் லெதரா இருந்தா அந்த வாலெட்ல வச்சுக்கலாம். சரி இத செய்யும் பொழுது வேற என்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஓம் பிரும் ப்ரஹஸ்பதயே நமக. ஓம் பிரும் ப்ரஹஸ்பதயே நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் அதை காமிச்சு முடியறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் காமிக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் நீங்க காமிக்கலாம். அது மாதிரியான ஒரு விஷயமா காமிச்சுட்டு, அது மாதிரியான விஷயம் சொல்லிட்டு, ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு நீங்க வழக்கமா அந்த ஒரு காயினோ அல்லது ஜுவல்லரியோ வாட் எவர் இட் இஸ் கோல்ட் காயின் இருந்ததுன்னா, சில்வர் இல்ல கோல்டு தான். கோல்டு இருந்ததுன்னா, கோல்டு வந்து உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாத பட்சத்துல
நம்மளோட யூஸ்வல் விஷயம் தான். பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாரி, வேற ஏதாவது ஒரு காயின் எடுத்துக்கலாம். இந்த கரன்சி வேண்டாம் அப்படின்றதுக்காக இத வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இத நீங்க வந்து கொண்டு போய் வைக்கிறது ஏதாவது ஒரு துணியில முடிஞ்சு வச்சாலும் சரி, மஞ்சள் கலர் துணியில முடிஞ்சு வச்சாலும் சரி, அல்லது வந்து பார்த்தோம்னா மஞ்சள் கலர் டப்பா ஏதாவது இருந்தாலும் ஒரு எல்லோ ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ, அதுக்குள்ள எதையாவது போட்டு வச்சீங்கன்னா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பலிதம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை திரும்ப எடுக்கக்கூடாதான்லாம் நீங்க கேட்க வேண்டாம். உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணா எடுத்துக்கலாம். இது ஒரு பண்ணி வைக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்க நார்மலா ஏதாவது ஒரு காயின்ஸ் இருந்ததுன்னா, நீங்க அப்பப்போ எடுக்க வேண்டியிருக்காது. கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கும். இது மல்டிப்ளேயா பெருகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சு பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இது இருக்கு இல்லையா? ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் வாட்டரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியான ஒரு கிளாஸா இருந்ததுன்னா நல்லது. இல்லன்னா இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. காப்பர் இருந்ததுன்னா காப்பர் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா கிளாஸா இருக்கணும். கிளாஸ் டம்ளரா இருக்கணும். அது மாதிரியான கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் இது டர்மரிக் இருக்கு இல்லையா? அது வந்து 1 பிஞ்சோ, 2 பிஞ்சோ அதில போட்டுருங்க. மஞ்சள். அது வந்து விரலி மஞ்சளா, அந்த மஞ்சளா, இந்த மஞ்சளா, மஞ்சள் அவ்வளோதான். ஸோ அந்த மஞ்சள போட்டுடுங்க உள்ள. போட்டுட்டு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு இல்லையா? ரன்னிங் வாட்டரா இருக்கணும். அந்த ரன்னிங் வாட்டர்னா என்ன? டேப்ல பிடிக்கிற மாரி. ஸோ ரன்னிங் வாட்டர்ல வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஆறுலாம் இருந்தா அதில போய் எடுத்துக்கலாம். நமக்கு வீட்ல வந்து இது ஆறுங்கிறதே நமக்கு டேப் வாட்டர் தானே. ஸோ அது மாரி இருக்கிறதுல கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கோங்க முதல்லயே. அதுக்கப்புறம் அதில நீங்க போட்டாலும் சரி, அல்லது போட்டுட்டு பிடிச்சாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துவிட்டு, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்பூனோ அல்லது தர்பையோ எடுத்துக்கிறது. தர்பை எடுத்துக்கிறது ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். ஸோ தர்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்ரா சொல்லப் போறோம். இது வந்து வேதிக் மந்த்ரா கிடையாது. ஒரு ஆங்கிலத்திலே இருக்கக்கூடியது. நம்ம வந்து ஒரு அஃபர்மேஷன் மாரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரியான விஷயம் செய்யலாம். சரி, இது இங்கிலீஷ் தெரியுமா தர்பைக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழும் அதுக்கு தெரியாது. ஸோ அதனால நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதனால நம்ம எத சொல்றோமோ நம்மளோட எனர்ஜிய தான் அது புரிஞ்சுக்கும். அது மாரி ஏன்னா போன தடவ வந்து தமிழ்நாட்டுல வந்து யாரும் இங்கிலீஷ்ல சொல்றவங்க இல்ல இவன் மந்திரம் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்படிலாம் போட்டிருந்தாரு. ஸோ அது வந்து அதையே அவர் ஆங்கிலத்தில தான் போட்டிருந்தாரு. இத ஏன் நீங்க ஆங்கிலத்தில போடுறீங்கன்னு சொல்லி நான் திரும்பி ஆங்கிலத்தில அவருக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது மாதிரி சில கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஸோ அப்ப என்னன்னா, அந்த தர்பையில வந்து நீங்க வந்து அத கலக்குறீங்க. கலக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் கலக்கக்கூடாது. அதாவது இடம் வலமாக நம்ம ஜெனரலா நம்ம வந்து குடுப்போம் இல்லையா? அ அ இது நம்ம ஸ்டிர் பண்ணுவோம் இல்லையா? அது மாரி தான் பண்ணணுமே தவிர, வைஸ் வெர்சா பண்ணிடக்கூடாது. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்க வந்து அதை கலக்கிக் கொண்டே இருக்கும்பொழுது, முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணங்கள் அகைன் வந்து பார்த்தோம்னா, இந்த ஓம் பிரும் பிரஹஸ்பதியே நமக மந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேனே. அது சொல்லும்பொழுதும் எல்லாமே உங்களுக்கு வந்து தங்க ரீதியாக விஷயங்கள், கோல்டு வந்து உங்களுக்கு உங்க வீட்ல நெறைய பெருக வேண்டும் அப்படின்ற மாரியான ஒரு எண்ணமாகவும், செல்வம் பெருக வேண்டும், உங்களுக்கு அனைத்து வித விஷயங்களும் கிடைக்க வேண்டும், உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுக்கு ஞானம் பெருக வேண்டும். இது மாதிரியான அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் ஒவ்வொரு சங்கல்பத்திலுமே நெனச்சுக்கலாம். இது மாதிரியாக நீங்க வந்து ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கீங்க. இது ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கும்பொழுது என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சங்கல்பத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல எடுத்தோனே ஆரம்பத்திலே அத கையில வச்சுட்டு உங்களுடைய ஃபுல் எனர்ஜி அதுல கொண்டு போயிடுங்க. முடிந்தால் உங்களுடைய அ ம நாசிக்கு அருகிலே கொண்டு போயிட்டு, உங்களுடைய பிரெத்தோடைய அந்த சுவாசம் இருக்கு இல்லையா? அந்த இது வந்து பிரெத் வந்து அதுக்குள்ள போற மாதிரி ஒரு 2, 3 தடவ நீங்க இது பண்ண வேண்டாம் நீங்க. ஜஸ்ட் சாதாரணமா மூச்சு விடுற மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சா போதும். ஸோ அது மாரி பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டிர் பண்ணுங்க. ஸ்டிர் பண்ணும்பொழுது, நீங்க வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், வெல்த் எக்ஸ்பாண்ட்ஸ் அபுண்டன்ட்லி. வெல்த் எக்ஸ்பாண்ட்ஸ் அபுண்டன்ட்லி. இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே, இத வந்து எவ்வளவு முறை நீங்க உங்களுக்கு தோணுதோ, ஒரு 2 நிமிஷம் தோணுதுன்னா 2 நிமிஷம் பண்ணுங்க. உங்களுடைய மனம் முழுக்க முழுக்க அதில இருக்க வேண்டும். உங்களுக்கு பணம் வந்து பல்வேறு விதமாக பெருகப் போகிறது. அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நினைத்து செய்யப் போகிறீர்கள். அதை வந்து நீங்கள் வந்து நினைத்து செய்யும்பொழுது, எவ்வளவு நேரம் உங்களுக்கு 2 நிமிஷமோ, 1 நிமிஷமோ, 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ எவ்வளவு நேரம் ஸ்டிர் பண்ணணுமோ ஸ்டிர் பண்ணுங்க. ஃபுல்லா கலங்கிடுச்சு. நான் ஏன் சும்மா கலக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரியான எண்ணம் எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ அத செஞ்சுட்டு நீங்க அத அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, முடிந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பக்கத்துல நமக்கு ஏகப்பட்ட அரச மரங்கள் இருக்கும். அந்த அரச மர வேருக்கு போய் அரச மரத்த தொடாம விட்டுட்டு வந்துடுறது ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கும். செகண்டரி அப்படி இன் கேஸ் முடியலன்னா, வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு செடிக்கு விட்டுறலாம். அப்படியும் இல்ல அப்படின்றா, ஏதாவது ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய தரை. செடிகள், மரங்கள், ஸ்தல விருட்சங்கள் இருக்கக்கூடிய இடத்துல விட்டுறலாம். இதுக்கு நீங்க வேற எதுலயாவது அத வந்து மாத்திட்டு போணும். அப்படியே நீங்க எடுத்துட்டு போணும்னு அவசியம் கிடையாது. வேற ஏதாவது ஒரு பாட்டில்ல நீங்க வந்து அத வந்து மாத்திட்டு போய்க்கலாம். நார்மலா இப்ப ரூ. 5 பாட்டில்லாம் நெறைய கிடைக்குது இல்லையா? உங்களுக்கு வாட்டர் பாட்டில். அதுல ஏதாவது நீங்க வந்து மாத்திட்டு போய்க்கலாம். அது மாதிரியான விடுறதுங்கிறது விடும்பொழுதும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே செய்வது. நாம வந்து எப்படி ஓம் மகாலட்சுமி நமக என்று சொல்கிறோமோ, சேம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த மகாலட்சுமிங்கிறது யார்? அவள் வந்து வெல்த் அண்ட் அபுண்டன்ஸ் எனர்ஜியும் வெல்த் எனர்ஜியும் மகாலட்சுமி தானே. அவள தான் நம்ம வந்து கூப்பிடுறோம். ஆங்கிலத்தில சொல்றோம் அவ்வளவுதான். வெல்த் எக்ஸ்பாண்ட்ஸ் அபுண்டன்ட்லி. மகாலட்சுமி எல்லா இடத்திலும் பரவுகிறாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. ஸோ இத தமிழ்லயே நீங்க சொல்லலாமான்னு நினைச்சா கூட நீங்க சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அது உங்க இஷ்டம். ஸோ அது மாதிரியான விஷயமாக செய்யறதுங்கிறது இது ஒரு 2வது முறைன்னு வச்சுக்கோங்களேன்.
ஜென்ரலா இந்த ஒரு நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுக்களுக்கு எவ்வளவு உணவு போட முடியுமோ உணவு போடுங்க. அதே போல வந்து இந்த அன்னதானம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பசுக்களுக்கு எவ்வளவு உணவு போட முடியுமோ காலில் செருப்பில்லாமல் பர்ட்டிகுலரா சக்கரை பொங்கல் அல்லது மஞ்சள் வாழைப்பழம் இதை வந்து நீங்க வந்து காலில் செருப்பில்லாமல் கைகளை நக்கும்படியாக கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு துணி, ஒரு ஒயிட் துணி எடுத்துக்கிறீங்க. இந்த ஒயிட் துணியை வந்து பார்த்தோம்னா, மஞ்சள்ல முக்கிட்டு நம்ம வந்து முதல்லாம் பார்த்தோம்னா, மஞ்சள் துணின்னா நம்ம அதுதான் நம்ம வீட்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது முடிஞ்சு வைக்கிறதுக்கெல்லாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் செஞ்சாலும் சரி. அப்படி உங்களால பண்ண முடியாத சந்தர்ப்பத்தில நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் துணி சின்னதா ஒரு ரிப்பன் மாரி இருக்கக்கூடியது, அதை விட ரிப்பன் விட கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடியதா எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துட்டு 3 ₹1 காயின் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 3 ₹1 காயின். அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 3ஆக பெருகக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய காயின்ஸ் எடுத்துக்கோங்க. காயின்ஸ் ஏதோ ஒரு காயின் உங்களுடைய டினாமினேஷன்ல. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்து கட்டிட்டு சுவாமி மடத்தில வச்சு தூப தீபம் காட்டிக் கொள்ளுங்கள். நன்றாக மனதிலே சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சொத்து ரீதியாக அனைத்து விஷயங்களும் சேர வேண்டும். உங்கள் வீட்டில் அமைதி நிலவ வேண்டும். உங்களுக்கு வந்து எல்லா விதமாக ஒரு மண்போகங்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அதை நினைச்சிட்டு ஏதாவது ஒரு செடியில போயிட்டு புதைச்சிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இன்கேஸ் எங்க வீட்ல செடியே இல்ல, என்னால புதைக்க முடியாதுங்கிறவங்க கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க. அந்த செடிக்கு போடுற மண்ணு. ஒரு நார்மல் வாட்டர் பாட்டில், ஒரு ₹5 வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அதை கொஞ்சம் மேல கட் பண்ணிக்கிட்டு உள்ள ஃபுல்லா மண்ணை போட்டுருங்க. இதை உள்ள போட்டுட்டு மண்ணை போட்டாலும் சரி, மண்ணை போட்டு உள்ள போட்டாலும் சரி, போத்திட்டு தூங்கினாலும் சரி, தூங்கிட்டு போட்டாலும் சரி. ஸோ அது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமா நீங்க வந்து செஞ்சிருவீங்க. இது செய்யறதும் வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும். அப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மண்ணை வைக்கிறோம் அப்படின்னா, அதை எங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வடகிழக்கு பகுதி, வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஈவன் வடக்கை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பகுதியும், வடகிழக்கு பகுதி, தெற்கு பகுதி இது 3மே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும். செடின்னா நீங்க அதை அப்படியே புதைச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, கடைசியா நம்மளுடைய அந்த டெமி காடுக்கு வந்துருவோம். குபேரர் மாதிரி இருக்கிறவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இவரை பொறுத்தவரைக்கும் இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூபிட்டர் எனர்ஜி இருக்கக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய ஒரு படத்தை வந்து நான் உருவாக்கி இருக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் சிமிலர் லைக் பிரம்மா. நம்ம கிரியேட்டர் பிரம்மன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அல்லவா, அந்த பிரம்மரை போல இருக்கக்கூடியதுதான். சரி, நம்ம வந்து எல்லாருக்கும் இப்ப எனக்கே இந்த மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் வரும். இப்ப இந்த யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ இல்ல ஒரு யங் ஏஜ்ல வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும்ல. அப்ப அந்த மாதிரியான கேள்வி இருக்கும்போது அப்ப பிரம்மா மாதிரினா அப்ப பிரம்மாவே கும்பிடலாமே, எதுக்கு இவர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வந்தாலும், இல்ல உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி வந்தாலும், நான் அதுக்கு நான் ஒரு பதில சொல்லிடணும்னு விரும்புறேன். ஸோ இந்த பெத்தார் அப்படின்ற ஸ்பிரிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒலிம்பியா ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அப்புறம் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது, ஸ்பிரிட் அப்படின்றது நம்ம வந்து எனர்ஜிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸ்பிரிட்னு ஒன்று பேய், ஆவி அப்படி போயிடாதீங்க. ஸோ அது மாதிரி கிடையாது. இது வந்து இவருடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை வந்து இன்வோக் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா, ப்ராஸ்பெரிட்டி எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர், எல்லா விதமான வெல்த்தையும் வந்து கொடுக்கக்கூடியவர். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கக்கூடியது. காரணம் என்னன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க இறைத்தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்கு கீழே இப்ப எப்படி நம்ம வந்து சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து போகும்போது டைரக்டா அந்த கடவுள்கிட்ட போகாம அவங்களுடைய அந்த தூதர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, இப்ப நம்ம குபேரரே வழிபடுறோமே, அவரே வந்து தெய்வம் கிடையாது அல்லவா? அவரே வந்து ராட்சசன் தான், யக்ஷன் தான். ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு உண்டான பதில் அதுதான் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நந்தி கிட்ட போறோம். இது மாதிரியாக ஒவ்வொரு விஷயம் இதுகிட்ட கேட்டா அது நடக்கும், இதுகிட்ட கேட்டா இது நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இதுக்கு முன்னால இவங்க கிட்ட கேட்டுறலாம் அப்படின்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் வச்சிருக்கோம் இல்லையா? அதனால சுப்ரீம் அப்படின்ற ஒரு காட் அப்படின்னு போகும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா ருத்ரனையும் பிரம்மாவையும் இது பிரம்மா, ருத்ரன், தட் இஸ் பிரம்மா, சிவன், நாராயணர், விஷ்ணு இப்படி சொல்லலாம். இது வந்து மேல் காட்ஸ்ல. இப்ப சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மகாகாளி, மகாகாளியை சொல்லலாம். ஸோ அந்த மகாகாளியோட அனைத்து விதமான ரூபங்கள்னு வச்சுக்கோங்களேன். லலிதா திருப்ப சுந்தரி ஆகட்டும், வாராகி ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு ரூபங்களா நம்ம வந்து சொல்லலாம். மெயினா வந்து பார்த்தோம்னா, இப்ப மும்மூர்த்திகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இவங்களெல்லாம் நம்ம டைரக்ட்டா நம்ம ரீச் பண்றதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். அதுக்கு நிறைய நியம நிஷ்டைகள் இருக்கிறது. நமக்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் நம்ம அவங்களுக்கு அந்த 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 ஸ்டெப்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெரி லாங் ஸ்டெப். அதுதான் இது வந்து பார்த்தோம்னா, அந்த ஒரு மகாமேரு மாதிரி இதெல்லாம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த சுப்ரீம் ஸ்டெப்ப அடையறதுக்கு. ஸோ நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து என்ன ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்காக கேட்கிறோம் இல்லையா? இவங்கலாம் கொஞ்சம் கடகடன்னு குடுத்து விட்டுருவாங்க. சரி ஏதோ கேட்கறான் குடுத்துடலாம் அப்படின்ற மாரி. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்திற்காக தான் இந்த மாதிரி ஸ்பிரிட் எனர்ஜீஸ் தட் இஸ் டெமி காட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த வெசாகோ, பெத்தாரோ அதெல்லாமே நான் வந்து குடுக்குறேன். ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேரி காட் மதர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் குடுத்திருக்கிறேன். வேறொரு விஷயங்கள் ஒரு கெட்ட விஷயங்களா பிரிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் ஒண்ணு குடுத்திருக்கேன். ஸோ அது இப்ப வேண்டாம். ஸோ
ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பெத்தார் BETHOR BETHOR இந்த பெத்தார் இது வந்து ஒரு இந்த ஒயிட் நோட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வேறு ஏதாவது இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எழுதிட்டு இருந்தாலும் ஏஞ்சல் நம்பர் எழுதிருந்தாலும் பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அன்ரோல் நோட்டாக இருக்கணும். அந்த நோட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தேய்ச்சிடுங்க. பெத்தார்னு முதல்ல ஒரு தடவை எழுதிட்டு தூபதீபம் காட்டிடுங்க. ப்ளூ இங்க் யூஸ் பண்ணலாம், க்ரீன் யூஸ் பண்ணாதீங்க, ரெட் யூஸ் பண்ணலாம். ரெட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ரெட் கலர் இதில் வந்து எழுதிக்கலாம், ரெட் இங்க். ஸோ அதில் வந்து பெத்தார் அப்படின்னு 300 டைம்ஸ் எழுத வேண்டியது. ஸோ இது மாதிரியான ஒரு பெத்தார் நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே இருக்கும்பொழுது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டலி நீங்கள் முழுக்க அவர் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான பெத்தார் பிரிங் ப்ராஸ்பெரிட்டி விஸ்டம் அண்ட் தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மை டிசையர். பெத்தார் பிரிங் ப்ராஸ்பெரிட்டி விஸ்டம் அண்ட் தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மை டிசையர்ஸ். இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எல்லாத்தையும் கொடுன்னு கேட்குறோம், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எழுதி நினச்சிக்கோங்க மனசில். இதை நினச்சிட்டு தொடர்ந்து இந்த பெத்தார் அப்படின்றத எழுதிட்டு வரலாம். நீங்கள் இதை ஃபுல்லாலாம் எழுத வேண்டாம், வெறும் பெத்தார் மட்டும் தான் எழுதணும். ஸோ இது வந்து இதையும் வந்து நான் வந்து பெத்தார் அப்படின்னு போட்டுட்டு சைடில் அந்த ஒரு அஃபர்மேஷன் என்ன, அதாவது இன்வோக் பண்ணுறதுக்கு இன்வோக்கிங் மந்த்ரான்னு சொல்கிறேன் நான், அப்படி புரிஞ்சுக்கலாம். இன்வோக்கிங் மந்த்ராவையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதையும் பார்த்துக்கோங்க, எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஸோ அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் இருக்கும், 1-2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு முறையாக செய்து வாருங்கள். நாளைய நாள் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வதன் மூலமாக 100% உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் வந்து சேரும். நம சிவாய.